தமிழன் செய்திகள். கோவையில் பெண்கள் பாதுகாப்பிற்காக பைக்ரோந்து வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரே நாளில் கல்லூரி மாணவி மீட்கப்பட்டார். கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம் பகுதியில் நேற்று இரவு எஸ்ஐ கவிதா தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது கல்லூரி மாணவி ஒருவர் வழி தெரியாமல் நின்று கொண்டிருந்ததை பார்த்த போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் சேலம் பகுதியை சேர்ந்தவர் என்றும், தந்தை திட்டியதால் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்ததாகவும், வேறு எங்கு செல்வது என்று தெரியாமல் நின்றது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து காவல்துறையினர் அந்த பெண்ணை மீட்டு அறிவுரைகள் வழங்கப்பட்டு மாணவியின் பெற்றோர் வரவழைக்கப்பட்டு மாணவியை பெற்றோரிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர். இந்நிலையில் பெண்கள் பாதுகாப்பிற்காக ரோந்து வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்ட அடுத்த நாளை காணாமல் போன கல்லூரி மாணவி கோவையில் மீட்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. தாம்பரம் ஸ்ரீ குகன்ஸ் பள்ளியின் ஸ்ரீ அயகிரிவர் செஸ் அகாடமியின் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். சென்னை அடுத்த தாம்பரம் சேலையூர் தனியார் பள்ளியான ஸ்ரீ குகன்ஸ் பள்ளியில் ஸ்ரீ அயகிரிவர் செஸ் அகாடமி நடத்திய மாநில அளவிலான சதுரங்க போட்டி ஸ்ரீ அயகிரிவர் செஸ் அகாடமியின் நிறுவனர் கோகிலா ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது. சதுரங்க போட்டிக்கு சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் ஆயுதப்படை உதவி ஆணையர் ராதாகிருஷ்ணன், பள்ளியின் தாளர் ஜெயவந்தனி ஸ்ரீராம் முதல் அளமையில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் விருதுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். போட்டியில் செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், திருவாரூர், மதுரை, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 8, 10, 13, 25 வயதிற்கு உட்பட்ட வீரர் வீராங்கனைகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்பட்ட இறகுபந்து போட்டியை அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்கள் துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரி அதிமுக கிழக்கு மாவட்ட ஒன்றியம் கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களது 117வது பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்களுக்கான இறகுபந்து பரிசு போட்டிகள் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி ஜெகப் நகர் பகுதியில் உள்ள தனியார் உள்ள விளையாட்டரங்கில் இங்கு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி MLA அவர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு கைகுலுக்கி வாழ்த்து கூறி போட்டிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அசோக்குமார் MLA மற்றும் கிழக்கு ஒன்றிய மாணவரணி நிர்வாகிகள் மற்றும் அதிமுக கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பு 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து பாஜக மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி, தொல் திருமாவளவனை பார்த்து சவால் விடுகிறேன், உங்களுக்கு திராணி இருந்தால் ஜெயங்கொண்டம் தொகுதியில் தெரு தெருவாக வீடு வீடாக சென்று வாக்கு கேட்க முடியுமா என்றும், மேலும் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த மக்களே உங்களை விரட்டி அடிப்பதற்கு காத்துக்கொண்டு உள்ளனர் என பேசினார். கிருஷ்ணகிரி நகராட்சி அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் கிருஷ்ணகிரி பழைய ரெஜிஸ்டர் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி நகர கழக செயலாளர் கேசவன் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அசோக்குமார் MLA அவர்கள் தலைமை தாங்கினார். அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சர் திரு KP முனுசாமி MLA அவர்கள் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்காளர்களிடம் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துரைத்து வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வாக்குச்சாவடி பொறுப்பாளர் நிர்மல், மாவட்ட அவைத்தலைவர் காத்தவராயன், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் KPM சதீஷ்குமார் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் 58வது தேசிய நூலக வார விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பெரம்பலூர் மேற்கு வானொலி திடலில் அமைந்துள்ள கிளை நூலகத்தில் 58வது தேசிய நூலக வார விழா பண்டிதர் அயோத்திதாசர் விருதாளர் தேனரசன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பேச்சு மற்றும் கவிதை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் நற்சான்றிதழும் புத்தகமும் பரிசாக வழங்கப்பட்டது. விழாவில் பேராசிரியர் முத்துராமன் நூலகத்தில் புத்தகங்களை எவ்வாறு கையாள்வது, மாணவர்கள் தங்களது வாசிப்பு திறன்களை எவ்வாறு மேம்படுத்தி சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்பது பற்றி கருத்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் கோசிபா, தமிழாசிரியர் தங்கரசு, மருதமுத்து, காமராசு, செல்வமணியன், கண்ணதாசன், ராமன், நூலகர் முருகன் உள்ளிட்ட ஆன்றோர் பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டு நூலகம், நூல் ஆகியவற்றை நாம் எவ்வாறு பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்ந்த இலக்குகளை அடைய வேண்டும் என கருத்துரை வழங்கினார். காஞ்சிபுரம் செவிலிமேடு தனியார் திருமண மண்டபத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் சர்வதேச கூட்டுறவு அண்டையை முன்னிட்டு இங்கு நடைபெற்ற 72வது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழா மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு R. காந்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது.
காஞ்சிபுரம் செவிலிமேடு தனியார் திருமண மண்டபத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் சர்வதேச கூட்டுறவு ஆண்டை முன்னிட்டு மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணைநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற 72வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசும்போது கூட்டுறவு வரலாற்றினை போற்றிடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14ஆம் தேதி துவங்கி 20ஆம் தேதி வரையில் கூட்டுறவு வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி நடப்பு 2025ஆம் ஆண்டில் தன்னிறைவிற்கான கருவிகளாக கூட்டுறவு சங்கங்கள் எனும் பிரதான பொருட்களின் கீழ் 11/11/2025 முதல் 20/11/2025 வரையில் 7 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பின் கீழ் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 72வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா இன்று காஞ்சிபுரம் செவிலிமேடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர். கன்னியாகுமரி பகவதியம்மன் கோவில், சுசீந்திரம் தானுமலையா சுவாமி கோவில் உட்பட அனைத்து கோவில்களிலும் காலையில் மாலை அணிவதற்கு ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. பிரசித்தி பெற்ற நாகர்கோவில் பார்வதிபுரம் ஐயப்பன் கோவிலிலும் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து செல்கின்றனர். அதேபோன்று கோவில்களில் சரண கோஷத்துடன் ஐயப்ப பக்தர்கள் நிலம் மற்றும் கருப்பு நிற ஆடைகள் அணிந்து 41 நாட்கள் விரதம் இருக்க தொடங்கியதால் பக்தி பரவசம் ஏற்பட்டுள்ளது. காட்டுமன்னார் கோயில் அருகே ஆதனூர் கிராமத்தில் 63 நாயன்மார்களில் ஒருவரான நந்தனார் என்னும் திருநாளை போவா திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பந்தக்கால் முகூர்த்தம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே ஆதனூர் கிராமத்தில் எழுந்தருள் பாலித்து வருகின்ற 63 நாயன்மார்களில் ஒருவரான நந்தனார் எனும் திருநாளை போவா திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பந்தக்கால் முகூர்த்தம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டாக்டர் AP அன்புச்செல்வன் தலைமை தாங்கினார். சங்கரமட நிர்வாகி பிரசாத் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பாரமகுரோஸ் தவஸ்தியார் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் கட்டிடப்பணி பார்வீந்தன், கன்ஸ்ட்ரக்ஷன் பொறியாளர் ஸ்ரீதர் மற்றும் கிராம முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், கிராமத் தலைவர், நாட்டாண்மை நிர்வாகிகள், மகளிர் மன்றத்தினர்களும் ஆன்மீக சமூக அலுவலர்களும் பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் அம்பேத்கர் இந்திய குடியரசுக் கட்சி, ஆர்மி மற்றும் தேசிய தலித் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சிறந்த சமூக சேவைகள் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. கடலூரில் தனியார் அரங்கில் அம்பேத்கர் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் சமூக சேவையில் பணியாற்றி வருபவர்களுக்கு டாக்டர் PR அம்பேத்கர் சேவாரத்னா விருது வழங்கும் விழா மாநில தலைவர் மற்றும் தேசிய தலித் இயக்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஆதா ஸ்ரீரங்கன் பிரகாஷ் தலைமை நடைபெற்றது. இந்த விருது மக்கள் நலனத்திற்காகவும் சமூகத்திற்காக பாடுபடும் சேவை உள்ளம் கொண்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரையோரம் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் விஷ்ணுவதி புண்ணிய காலம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரையோரம் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் விஷ்ணுவதி புண்ணிய காலம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பால், தயிர், பன்னீர், விபூதி, இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை அறங்காவலர் குழு தலைவர் AP சத்யநாராயணன், உறுப்பினர்கள் வாசகி சரவணன், தேவன் சீனிவாசன், சேஷாத்ரி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து சுவாமியை தரிசித்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மிருணாளினி, பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோர் வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டம் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பல்வேறு திட்டங்களின் மூலம் 68 பயனாளிகளுக்கு ரூபாய் 12,75,850 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மிருணாளினி, பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் வழங்கினார். பெரம்பலூர் மாவட்ட வனத்துறை சார்பில் ஆட்சியர்களுக்கான மாவட்ட அளவிலான 2 நாள் பயிற்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மிருணாளினி தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்ட வனத்துறை சார்பில் வனமும் வாழ்வும் என்ற திட்டத்தின் மூலம் வனத்தையும் உயிர்களையும் காப்பது முக்கியத்துவத்தை மாணவ மாணவிகளுக்கு விளக்கிடக் கோரி ஆட்சியர்களுக்கான மாவட்ட அளவிலான 2 நாள் பயிற்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மிருணாளினி தொடங்கி வைத்தார். பெரம்பலூரை அடுத்த வேப்பூர் தெற்கு ஒன்றியத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம்பட்டம் வேப்பூர் தெற்கு ஒன்றியம் சார்பில் ஓலைப்படை கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் மாநில அமைப்பு தலைவர் வழக்கறிஞர் தங்கதுரை, ஒன்றிய செயலாளர் பிரபு, ஒன்றிய தலைவர் பாபு, ஒன்றிய பொருளாளர் பிரேமாவதி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாநில இளைஞர் சங்க செயலாளர் சமட்டிக்குப்பம் ஆறுமுகம், மாநில துணைத் தலைவர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிப் பணிகள், கிளை ஒன்றிய பொறுப்பாளர்கள் நியமனம், திண்ணை பிரச்சாரம் மற்றும் அடுத்த மாதம் டிசம்பர்
17 அன்று நடைபெறும் சிறை திரைநிரப்பு போராட்டத்தில் குன்னம் தொகுதியில் இருந்து சுமார் 5000 பாமக நிர்வாகிகள் வெகு சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது. கொடைக்கானல் பழனி அடிவாரம் பகுதியில் பிரதான ரோட்டில் விழா வந்த காட்டு யானையால் டூரிஸ்டுகள் அச்சமடைந்துள்ளனர். பழனி அடிவாரம் சாய்பாபா கோவில் அருகே வந்த ஒற்றை காட்டு யானை அங்கு சென்ற கேரள வாகனத்தை வெளியேற்றபடி தொடர்ந்தியது. இதனை வாகன ஓட்டிகள் பகுதியில் புகைப்படம் எடுத்துக்கொண்டு வலைதளத்தில் வெளியிட்டது வைரலாகியுள்ளது. எனவே பொதுமக்கள் மற்றும் டூரிஸ்டுகளை பாதுகாக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கொடைக்கானலில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கேக் கலவை தயாரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கொடைக்கானலில் கேக் தயாரிக்க தேவையான உளுந்திராட்சை மற்றும் முந்திரி உள்ளிட்ட பொருட்கள் ஒரு மாதத்திற்கு முன்பே பழரசம் மற்றும் ஒயின், ரம் ஆகிய மதுபானங்களில் ஊற வைக்கப்பட்டு கேக் தயாரிப்பின் போது இந்த பொருட்கள் பயன்படுத்தப்படும். இது புது சுவையை ஏற்படுத்தும். இந்த கேக் தயாரிப்பு முயற்சியை கொடைக்கானல் ஹாசனி கேக் ஹவுஸ் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். கொடைக்கானலை சேர்ந்த இவர்கள் இந்த கேக் தயாரிப்பு முன்முயற்சி செய்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு இதன் உரிமையாளர் வினோத் தலைமை வகித்தார். நிகழ்வில் உரிமையாளரின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சேலத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜி.கே. வாசன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்தார். சேலம் வருகை புரிந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜி.கே. வாசன் நெடுஞ்சாலை நகர் பகுதியில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது இல்லத்தில் சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் சேலம் வருகை புரிந்ததால் தான் மதுரையை நிமித்தமாக எடப்பாடியாரை சந்தித்ததாகவும் இந்த சந்திப்பு கூட்டணி கட்சி தலைவருடனான அரசியல் ரீதியான சந்திப்பு என்றும் 173 சட்டமன்ற மக்களுடைய எண்ணங்களை மிக தெளிவாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் கூறினார். பழனி வட்டாட்சியர் தலைமையில் கன்னியம்மன் கோயில் நிலப்பிரச்சினை சார்பாக அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த கீரனூர் பகுதியில் அமைந்துள்ள கன்னியம்மன் கோயில் அருகே காலி பணியிடங்களை நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் கோயில் நிர்வாகம் சுற்றுச்சுவர் எழுப்பி ஆக்கிரமிப்பு செய்துள்ளது. தொடர்ந்து இச்சுவரில் அப்பகுதி வழியே விவசாயிகள் வயல்களுக்கு செல்ல முடியாமல் பரிதவித்து வருகின்றனர். இந்நிலையில் உடனடியாக கோயில் அருகே பொதுப்பாதை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் பல்வேறு போராட்டங்களை கையில் எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து கோயில் நிர்வாகத்தினர்களுக்கும் அப்பகுதி பொதுமக்களுக்கும் இடையே சமரச அமைப்பு பேச்சுவார்த்தை வட்டாட்சியர் பிரசன்னா தலைமையில் நடைபெற்றது. ஜெயங்கொண்டம் அருகே உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழன் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் கோவில் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது. இக்கோவிலில் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதன்படி திங்கட்கிழமை இன்று சோமவார வழிபாடு மற்றும் பிரதோஷ விழா நடைபெற்றது. பிரதோஷ விழாவை முன்னிட்டு நத்தியம் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் விசேஷமாக கோவில் வளாகத்தில் பக்தர்கள் குழுவினர் சார்பில் சிறுதானியங்களை கொண்டு சிவலிங்க வடிவத்தில் அமைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். தக்கலை அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் போக்சோ குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தினர். கன்னியாகுமரியில் போக்சோ குற்றங்கள் இல்லாத மாவட்டமாக உருவாக்கும் பொருட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் IPS அவர்கள் அறிமுகப்படுத்திய நிமர் என்ற போக்சோ சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பில் காவல் சிறப்பு உதவியாளர் சரோஜா தலைமையில் குழுவினர் தக்கலை அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் போக்சோ குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தினார். மேலும் கல்குளம் தாலுகா அலுவலகம் வளாகம் உட்பட மக்கள் கூடும் இடங்களிலோ போக்சோ சட்டம் குறித்து துண்டு பிரசுரம் வழங்கினார். கோவை மதக்கரை அருகே பழங்குடியினர் உண்டு உறைவிட அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் சரோஜினி அம்மாள் நினைவு அறக்கட்டளையினர் வழங்குகின்றனர். கோவை மதக்கரை வட்டாரத்திற்கு உட்பட்ட மாவத்தம்பதி அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் பயிலும் 32 மாணவ மாணவிகளுக்கு கல்வி பயில தேவையான எழுத்துப் பொருட்கள், திருக்குறள் புத்தகம், வரைதல் புத்தகம், ஸ்கெட்ச், பேனா, அகராதி, டிஃபன் பாக்ஸ், குடிநீர் பாட்டில்கள் வழங்கியுள்ளனர். மேலும் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக திருக்குறள் புத்தகம், அகராதி மற்றும் வரைதல் புத்தகம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிறுவனர் மருதாச்சலமூர்த்தி, தலைவர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் கார்த்திக், துணைத் தலைவர் சண்முகம், பொருளாளர் ரமேஷ், துணை செயலாளர் முத்துக்குமார் மற்றும் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர் நில அளவையாளர் நிலத்தை வந்து அளக்க மறுப்பு தெரிவித்ததாகவும் புகார் அளித்தனர். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே உள்ள மோகாளி காளிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ். இவருக்கு அதே பகுதியில் சொந்தமாக விவசாய நிலம் உள்ளது. இதில் அவர் குடும்பத்துடன் இருந்து விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அவரது நிலத்தை சுற்றியுள்ள காலி நிலங்களை பொன்னுசாமி, சாந்திநாதன், சரவணன், துரைசாமி, பாலசுப்ரமணியம் ஆகியோர் விலைக்கு வாங்கி அதை வீட்டுமனை இடங்களாக பிரித்து விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இது சம்பந்தமாக ரமேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் நிலத்தை அளவீடு செய்ய நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் நில அளவைய வட்டாட்சியர் அலுவலகம் அலுவலர் நிலத்தை அளவீடு செய்யாமல் எதிர்த்தரப்பினர்களிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு
தாமதம் செய்து வருவதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் 31வது ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் ராஜவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசும்போது, நாட்டின் எதிர்காலமான இளைய தலைமுறையை சந்தித்து தூண்டுவதோடு சமூகத்தில் நிலவும் சிக்கல்களுக்கு தீர்வு காண உதவக்கூடிய உயர்கல்வி மற்றும் ஆய்வுகளில் மாணவிகள் ஆர்வத்துடன் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றார். தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கு உதவி செய்யும் திட்டங்களை பற்றி எடுத்துரைத்து கல்வி சிறகுகளால் மாணவிகள் வெற்றிவானில் வலம் வர வேண்டும் என கூறினார். SNR சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர் ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய உரையாற்றுகையில், மாணவிகளின் தொடர் உழைப்பின் பலனாக பெற்ற பட்டமானது அவர்களின் வாழ்க்கையில் வெற்றிகளையும் பலவித முன்னேற்றங்களையும் பெற வாய்ப்பாக அமையும் என்று குறிப்பிட்டார். ராசிபுரத்தில் உள்ள 1500 அடி உயர சித்தர்மலையில் சோமவார பிரதோஷ பூஜை நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் உள்ள அகிலாண்டேஸ்வரி சமேத கைலாசநாதர சித்தேஸ்வரர் ஆலயம் எனவும் காகபூஜண்டர் சித்தர் ஆலயம் எனவும் அழைக்கப்படும் இந்த சித்தர் கோயிலில் தலைமுறையாக பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் அதிகம் அறியப்படாத மிகவும் சித்தர்கள் வாழும் சக்தி உள்ள ஆலயமாக கருதப்படும் சித்தர்மலை கோயில் சோமவார பிரதோஷம் விமர்சையாக நடைபெற்றது. ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆண்டகலூர் கேட் பகுதியில் உள்ள திருவள்ளூர் அரசினர் கலைக்கல்லூரி வளாகத்தில் திமுக அரசின் சார்பில் புதிய டைட்டில் பூங்கா அமைக்கப்படுவதை கண்டித்தும் வேறு இடத்தில் டைட்டில் பூங்காவை அமைக்க வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் குமாரபாளையம், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பி. தங்கமணி தலைமை வகிக்க முன்னாள் அமைச்சர் அதிமுக மகளிர் அணி மாநில இணை செயலாளர் டாக்டர் வே. சரோஜா முன்னிலை வகித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மானியத்தில் பெண் பயனாளிகளுக்கு ஆட்டோ மற்றும் கார் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் அடுத்த வேட்டாம்பாடியை சேர்ந்த பெண் பயனாளி ஓட்டுநர் கோகிலா என்பவருக்கு மற்றும் 5 பெண்களுக்கு 1 லட்சம் மானியத்துடன் கூடிய ஆட்டோக்களை மாவட்ட வருவாய் அலுவலர் சரவணன் வழங்கினார். இதைத் தொடர்ந்து திடீரென மாவட்ட வருவாய் அலுவலர் சரவணன் மானியத்தில் வழங்கப்பட்ட காரில் ஏறி அமர்ந்து ஓட்டுநர் கோகிலாவை ஆட்சியர் அலுவலகம் வரை ஓட்டி இயக்க சொன்னதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து காரினை இயக்கிய கோகிலா தட்டு தடுமாறி ஓடி கோவிலுக்கு செல்லாமல் முன்பாக உள்ள தடுப்பின் காரின் டயர் மீது நின்றதால் திடீரென பதறிய வருவாய் கோட்டாட்சியர் சரவணன் ஏதும் பேசாமல் நேரடியாக அலுவலகத்திற்கு சென்று விட்டார். இதனையடுத்து நாமக்கல் மாவட்ட தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அலுவலர் கோகிலாவை அழைத்து சரியாக வாகனத்தை ஓட்ட வேண்டும் என அறிவுரை கூறி சென்றார். தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஓட்டுநர் பயனாளிகளுக்கு வழங்கிய காரில் பயணம் செய்த TROவை பதட்டப்பட வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராசிபுரத்தில் கார்த்திகை முதல் நாள் வளர்பிறை சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவான் வெள்ளி கவசத்தில் அருள்பாலித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் எழுந்தருளியுள்ள வெள்வேல் கோழியில் கட்டப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்ட மேற்கு பார்த்து அமர்ந்திருக்கும் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் கார்த்திகை மாதம் முதல் நாள் சோமவார வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் நந்தி பகவான் வெள்ளி கவசத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேலும் நந்தி பகவானுக்கு சந்தனம், பால், தயிர், தேன், இளநீர், விபூதி, குங்குமம், பன்னீர், பஞ்சாமிரதம் உள்ளிட்ட திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்து பின் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் அடகு கடை உரிமையாளர் நகையை மோசடி செய்துவிட்டதாக கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் பெண்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் நகை அடகு கடை நடத்தி வருபவர் சிவா என்ற சிவசுப்பிரமணியன். இவரிடம் அப்பகுதியை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுள்ளனர். இதனையடுத்து கடனை செலுத்திய பின்னர் நகைகளை மீட்க சென்ற போது நகைகளை கொடுக்க சிவா மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏரல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் போலீசார் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெண்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர். இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் புதிய வீடு ஒதுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து 2 குழந்தைகளுடன் பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தூத்துக்குடி மாப்பிள்ளையூரான இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் வசிக்கும் நிஷாட் என்பவர் மனைவி பாஸ்டினா மெஜல்லா. இவர் இன்று தன் 2 குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசும்போது 2 குழந்தைகளுடன் முகாமில் வசிப்பதாகவும் தன்னுடைய குடும்பத்திற்கு புதிய வீடு ஒதுக்கீடு செய்து தரும்படி அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தான் இருக்கும் பழைய வீட்டில் அடிக்கடி திருட்டு போவதாகவும் இதுகுறித்து காவல்துறையிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்றும் எனவே தனக்கு புதிய வீடு ஒதுக்கீடு செய்து தரப்பட வேண்டும் என்றும் ஆட்சியரிடம் மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டார். தேனியில் இருந்து மூணாறு செல்லும் தேசிய நெடுஞ்சாலை சாவகாசமாக சுற்றித் திரியும் காட்டு யானைகள் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது.
தேனியில் 4 யானைகள் சாலையில் சாவகாசமாக நடந்து செல்வதை கண்ட சுற்றுலா பயணிகள் வீடியோ எடுத்து ரசித்து மகிழ்ந்தனர். அதே நேரத்தில் சாலையில் எதிரே வந்த வாகனங்களின் அருகே நின்று யானைகள் ரசித்த கூட்டத்தினர் யானைகளுக்கு வருகை கண்டு பதறியடித்து ஓடும் வீடியோவும் தற்போது வைரலாகி வருகிறது. இதில் அதிர்ஷ்டவசமாக சாலையில் சுற்றித் திரிந்த யானைகள் அருகில் உள்ள மேட்டு பகுதிக்கு சென்றதால் அப்பகுதியில் அசம்பாவிதம் ஏதும் நேராமல் தவிர்க்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்களை சந்தித்து வீரத்தமிழர் முன்னணியின் சார்பில் ஏராளமான இளைஞர்கள் மனு அளித்தனர். காஞ்சி மாநகரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஏகம்பநாதர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வரும் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளதையொட்டி இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை முழுமையாக செம்மொழியான நம் தமிழ் வழியில் தான் நடத்திட வேண்டும் என வீரத்தமிழர் முன்னணியின் சார்பில் ஏராளமான இளைஞர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்களை சந்தித்து மனு அளித்தனர். சங்கராபுரம் அருகே தாய் தந்தையை இழந்து தவித்து நிற்கும் 3 பெண் பிள்ளைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தை தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு நேரில் ஆறுதல் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பூட்டை கிராமத்தை சேர்ந்த கூலி விவசாய குடும்பத்தை சேர்ந்த தம்பதி கமலக்கண்ணன் வசதி. இவர்களுக்கு லாவண்யா, ரீனா, ரிஷிகா என்ற 3 பெண் பிள்ளைகளும் அபினேஷ் என்ற ஒரு ஆண் மகனும் உள்ளனர். கமலக்கண்ணனின் மனைவி வசந்தி கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நிலை குறைவால் உயிரிழந்தார். இந்த நிலையில் கமலக்கண்ணனுக்கு சிறுநீரக கோளாறு பாதிப்பு ஏற்பட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 4 மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் தமிழக அரசு குழந்தைகளின் வாழ்வாதாரத்தை உதவ வேண்டும் என கோரிக்கையை விட்டு இருந்த நிலையில் இன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் இளையராஜா அவர்களின் தொலைபேசி வாயிலாக குழந்தைகளுடன் பேசி உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதாக கூறி ஆறுதல் கூறினார். மேலும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு நேரில் குழந்தைகளை சந்தித்து ஆறுதல் கூறி 1 லட்சம் நிவாரண உதவியும் வழங்கினார். மேலும் இலவச வீட்டுமனை பட்டா, கலைஞர் கனவு இல்லம் வீடு கட்டி தரப்படும் எனவும் தற்காலிக பணி வழங்கப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகர் பகுதியில் ஒரே நாள் இரவில் கோவிலில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிய மர்ம நபர்கள் 2 மளிகை கடைகளின் பூட்டையும் உடைத்து திருட முயன்ற சம்பவம் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகர் பகுதியில் நள்ளிரவில் கிளம்பும் மர்ம திருட்டு கும்பல் பேருந்து நிலையம் அருகே உள்ள காமராஜர் நகர் பகுதியில் அமைந்திருக்கும் செல்வ விநாயகர் கோவிலின் பூட்டை உடைத்து உண்டியலில் இருந்த பணத்தை திருடி சென்றதோடு ஆண்டிப்பட்டி வைகையணி சாலையில் உள்ள 2 மளிகை கடைகளின் பூட்டையும் உடைத்து திருட முயன்றுள்ளது. அப்பொழுது ஆட்கள் வருவதை அறிந்து அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இதையடுத்து சாலையில் திருட்டு சம்பவம் நடைபெற்றிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் இவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடங்களுக்கு சென்ற ஆண்டிப்பட்டி காவல் ஆய்வாளர் சரவணகுமார் தலைமையிலான காவல்துறை குழுவினர், தடயவியல் குழுவினர் உதவியுடனும் சம்பவம் நடைபெற்ற இடங்களில் இருக்கும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தும் மர்ம நபர்கள் யார் என்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே நாள் இரவில் ஆண்டிப்பட்டி நகர் பகுதியில் ஒரே கோவில் உண்டியலை உடைத்து பணம் திருடப்பட்டதோடு 2 மளிகை கடைகளிலும் பூட்டையும் உடைத்து திருட முயன்ற சம்பவம் பரபரப்பையும் பொதுமக்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் கோவில்களில் அதிகாலை முதல் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கினர். திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் உள்ள ஐயப்பன் கோவில் அதிகாலை கோவில் நிர்வாகிகள் மற்றும் குருசுவாமிகள் இணைந்து ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு செய்தனர். மேலத்தாளங்கள் முழங்க ஐயப்பனின் வாகனமான புலியின் உருவம் பொறித்த கொடியை கோவில் வளாகத்தில் வலம் வந்து வளாகத்தில் அமைந்துள்ள கம்பத்தடி விநாயகர் 3 கொடிமரத்தில் கொடியேற்றினர். பின்னர் கொடிமரத்துக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் தொழிலதிபர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் மாலை அணிவித்து தங்களது விரதத்தை தொடங்கினர். சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கினர். கோயம்புத்தூர் விழா ஒரு பகுதியாக கொடிஷிய சாலையில் இன்று கார் மற்றும் பைக் ஸ்டாண்ட் நிகழ்ச்சிகளுடன் கூடிய ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்பீட் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோயம்புத்தூர் விழாவின் இளைஞர் மற்றும் சமூக முன்முயற்சிகள் முக்கிய அங்கமாக ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்பீட் சாலை பாதுகாப்பு மற்றும் பொறுப்பான ஓட்டுநர் பழக்கங்களை வலியுறுத்தி இத்தகைய ஸ்டண்ட்களை பொது சாலைகளில் ஒருபோதும் முயற்சிக்கக்கூடாது என்பதையும், சரியாக ஓட்டுதல், பாதுகாப்பு உபகரணங்கள் அணிதல் மற்றும் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுதல் போன்றவற்றின் அவசியத்தையும் இந்த நிகழ்வு நினைவூட்டுகிறது. பாதுகாப்பான ஓட்டுநர் பண்பாட்டை ஊக்குவிக்குவதில் யங் இந்தியன்ஸ் தொடர்ந்து காட்டி வரும் அர்ப்பணிப்புடன் இணைந்துள்ளது. மேலும் உலகளாவிய ஸ்டண்ட் ஃபெஸ்டிவல்களின் இன்டர்நேஷனல் இன்ஸ்பிரேஷனில் உருவாக்கப்பட்ட இந்த நிகழ்வில் ரோரிங் என்ஜினிஸ், டயர், புகை நெருக்கமான டிரைவிங் சீக்வென்ஸ் போன்றவற்றை பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தியது. கோவைக்கு நாளை வருகை தரும் பிரதமர் மோடிக்கு பாதுகாப்பு வழங்க 3000 போலீசார் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். கோவை அவிநாசி சாலையில் உள்ள கொடிஷிய வர்த்தக கண்காட்சி அரங்கில் நாளை முதல் 21ஆம் தேதி வரை தென் மாநிலம் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் இயற்கை விவசாயிகள் மாநாடு நடக்கிறது. மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி நாளை பிற்பகல் 1:40 மணிக்கு துவக்கி வைக்கிறார். முன்னதாக ஆந்திர மாநிலம் புட்பர்த்தியில் இருந்து தனி விமானத்தில் பிற்பகல் 12:30 மணிக்கு புறப்பட்டு
பிற்பகல் 1:40 மணிக்கு துவக்கி வைக்கிறார். முன்னதாக ஆந்திர மாநிலம் புட்பர்த்தில் இருந்து தண்ணீர் விமானத்தில் பிற்பகல் 12:30 மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் 1:25 மணிக்கு கோவை விமான நிலையம் வந்தடைகிறார். பின்னர் 1:40 மணிக்கு கொடிசியா வளாகம் வந்தடைகிறார். பிரதமர் வருகையை முன்னிட்டு கோவை மாநகர் முழுவதும் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். பழனியில் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த கொலை குற்றவாளி தலையில் கல்லை போட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தரசம்மாள் காலனியை சேர்ந்தவர் சின்னத்தம்பி என்கிற புதுமையார். இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதே பகுதியை சேர்ந்த பிரவீன் என்பவரை கழுத்தறுத்து கொலை செய்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறையில் இருந்த சின்னத்தம்பி கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு பழனி கோதைமங்கலம் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே சின்னத்தம்பி சாலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டு இருந்த நிலையில் கடந்துள்ளார். இந்த கொலை சம்பவம் குறித்து பழனி போலீசார் 6 பேரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து கொசஸ்தலை ஆற்றில் உபரி நீர் திறக்கும் போது கிராமத்திற்குள் தண்ணீர் புகாதவாறு மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். சோழவரம் ஒன்றியம் வெச்சூரிடத்து எழில்நகர் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் கொசஸ்தலை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடும் போது இந்த கிராமத்திற்கு தண்ணீர் புகுந்து விடுகிறது. இதுகுறித்து தொடர்ந்து வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் கடந்த ஆண்டு பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் நேரில் ஆய்வு செய்தபோது அடுத்த மழைக்காலத்திற்கு இதற்கு மேம்பாலம் கட்டித்தரப்படும் என்றும் கிராமத்திற்கு தண்ணீர் புகாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கைப்படம் கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு சென்றார். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து தற்போது தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பதால் மீண்டும் ஊருக்குள் தண்ணீர் புகும் அபாயம் உள்ளது. எனவே கிராமத்திற்குள் தண்ணீர் புகாதவாறு மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபம் அருகே 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சார்பில் போராட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபம் எதிரில் சிவகங்கை மாவட்ட ஜாக்டோ ஜியோ சார்பில் 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரியும் மதிப்பூதியம் தொகுப்பூதியம் மற்றும் சிறப்பு காலமுறை ஊதிய முறைகளை ஒழித்து காலமுறை ஊதியம் வழங்க கோரியும் ஆட்சியர் தகுதி தேர்வில் விலக்கு அளிக்க கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்றுள்ளனர். ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் ஜாக்டோ ஜியோ சார்பாக வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் ஜாக்டோ ஜியோ சார்பாக வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் 2010ஆம் ஆண்டுக்கு முன்பு பணிக்கு சேர்ந்தவர்களுக்கு டெட் தேர்வு செய்து ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வேலைநிறுத்த போராட்டமானது ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.